guys, welcome back to my channel videhassweethome. இன்னைக்கு வந்து ரொம்ப யம்மியா டேஸ்டியா ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் பட் யம்மி. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஓவன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டிலேயே ஓவன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கடாய் மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் கீழே வச்சுருக்கிற இந்த ரிங் மாதிரி ஒன்று இருக்கும்ல, நம்ம குடம்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ரிங் இருந்தால் போதும். சப்போஸ் இந்த ரிங் இல்லைன்னா ஒரு பிளேட்டு வச்சு ஸ்டாண்டு மாதிரி ஏற்படுத்திக்கோங்க. அதாவது இந்த கடாய்க்கும் அந்த பாத்திரத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்கணும், அவ்வளோதான். ஒரு பிளேட்டு வச்சு கூட நீங்கள் இந்த ஸ்டாண்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்ட் இருந்ததுன்னா ரொம்ப பெட்டர். அப்புறம் இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. அதாவது இதனுடைய பாட்டம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து கேக் வந்து ஈவனாக வேகும். அப்புறம் இந்த மாதிரி நல்லா லிட்டு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு லிட் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கடாயும் இந்த மாதிரி வெசல்ஸும் இருந்தால் போதும், நம்ம யம்மியான கேக் செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி இந்த கடாயையும் நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரியோ பிஸ்கெட்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஓரியோ பிஸ்கெட் இல்லை பர்பன் பிஸ்கெட் இல்லை எனி சாக்லேட் க்ரீம் இருக்கிற மாதிரி பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் டார்க் ஃபேண்டசி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நம்ம வெளியெல்லாம் போக முடியாத காரணத்தால் குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப வெரைட்டியாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஓரியோ பிஸ்கெட் எல்லா கடையிலும் கிடைக்குதுல்ல. நம்ம சப்போஸ் இனி அடுத்த டைம் நீங்கள் என்ன வாங்க போனாலும் இந்த பிஸ்கெட்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. பர்பன் வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் எடுத்தேன். உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லைனா பிரச்சனை இல்லை, ஜெம்ஸ் சாக்லேட்டு இல்லைனா வந்து குட்டி குட்டி சீரக மிட்டாய் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் பொடிச்சு மிக்சிக்குள்ளே போட்டுக்கோங்க. நம்ம குழந்தைங்களை செய்ய சொன்னால் சூப்பராக செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி பொடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம இப்போது எல்லா பிஸ்கெட்ஸையும் நான் வந்து குட்டி பேக்கெட்டில் வந்து 4 பேக்கெட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது 50 கிராம் பேக்கெட்டில் 4 பேக்கெட். ஸோ நீங்கள் பெரிய பேக்கெட்டாக எடுத்திங்கன்னா பெரிய பேக்கெட்டில் 2 பெரிய பேக்கெட் போட்டால் போதும். டோட்டலி 30 பிஸ்கெட்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கிரைண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அதில் சாக்லேட் க்ரீம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிக்சர் கூட நீங்கள் வந்து ஒரு 1/2 கப் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த 4 பிஸ்கெட்ஸு பேக்கெட்ஸுக்கு வந்து உங்களுக்கு 1/2 கப் மில்க் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த லம்ப்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தோசை மாவு இருக்குல்ல, ஸோ அந்த பதத்துக்கு அந்த ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அங்கே குட்டி குட்டியாக பிஸ்கெட்டோட இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சோடா உப்பு இருக்குல்ல, நம்ம வந்து பேக்கிங் சோடாங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, சோடா உப்பு தான். நிறைய பேர் வந்து பஜ்ஜியெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஸோ இந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ண ஸ்பூனோட சைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ போட்டால் போதும். இப்போது நம்ம வந்து இதை வந்து நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துருக்கோம்ல, இதை வந்து ஆயிலில் கோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேக்கிங் பேப்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட வந்து அந்த பேப்பர்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆயில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் கோட் பண்ணியிருக்கேன். கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பேட்டரை வந்து நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டெக்கரேஷன் பர்பஸ்க்கு நீங்கள் என்னென்ன வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் அங்கங்கே போடுறேன், ப்ளஸ் வந்து நட்ஸும் போட்டுக்கிறேன். நட்ஸ் வந்து கேஷ்யூஸ் மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பாதாம், பிஸ்தா இல்லை வந்து உலர்ந்த திராட்சை, அப்புறம் சாக்லேட்ஸ் அங்கங்கே சாக்லேட் வேஃபர்ஸு, இல்லை நீங்கள் ஓரியோ பிஸ்கட்டையே குட்டி குட்டி கட் பண்ணி போட்டிங்கனாலும் ஓகே, இல்லை டூட்டி ஃப்ரூட்டி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஓரியோ பிஸ்கெட், மில்க்கு, பேக்கிங் சோடா, இந்த மாதிரி நட்ஸு, அவ்வளோதான். இப்போது இது ப்ரீ ஹீட் ஆயிடுச்சுல, 15 மினிட்ஸ் ஆச்சு. இதில் இந்த பாத்திரத்தை வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 40 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் அதே லோ ஃப்ளேமில் நம்ம ஆரம்பத்தில் ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணோம்ல, அதே லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போது 45 மினிட்ஸ் ஆச்சு. செம்மையாக மணக்குது வீடே, அவ்வளோ சூப்பரான ஒரு வாசனை. நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே அங்கங்கே மெல்ட் ஆகிருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த சாக்கோ சிப்ஸ் வந்து ஹீட் ஆகி மெல்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட் வச்சு இதை தலைகீழாக கவுத்தி
இந்த கேக்கை நம்ம வந்து அப்சைட் டவுன் பண்ணிடலாம். இப்போ இது ஈஸியாக வெளியே வந்துருங்க. நம்ம கஷ்டப்படவே வேண்டாம். நம்ம சைட்ஸ்லலாம் கத்தி வச்சு சுரண்டணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இப்போ நான் பேக்கிங் பேப்பர் போடலை, நீங்கள் பார்த்தீங்கல்ல, வெறும் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் வந்து ஷேப் மாறாமல் அவ்வளோ அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு பிளேட்டை வச்சு இதை வந்து மறுபடியும் வந்து நேராக திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நட்ஸு போட்ட நட்டி சாக்லேட் கேக் வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இது தொட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கோ இல்லைனா ஒரு ஃபோர்க்கோ உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை கத்தி கூட விட்டு பார்த்தீங்கன்னா அது வெந்திருக்கான்னு தெரிஞ்சிடும். ஸோ வாசனை வந்தாலே உங்களுக்கு கேக் வெந்துருச்சுன்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக எவ்வளோ அழகாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நிஜமாகவே வாசனை அவ்வளோ சூப்பரு, டேஸ்ட்டு அதை விட தூக்கலுங்க. இந்த ஹாலிடேஸில் வந்து நீங்கள் இந்த ரெசிப்பியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காத இன்க்ரீடியன்ட் கிடையாது. இந்த மெல்ட்டாக இருக்கிற போர்ஷன்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. அது எல்லாமே வந்து இந்த சாக்கோ சிப்ஸோட மெல்ட்டான போர்ஷன்ஸ் தான். அதுவும் உங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் லாவா கேக் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு ப்ரௌனி மாதிரி கூட இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டெல்லாம். ஸோ சூப்பரான யம்மியான சாக்லேட் நட்ஸ் கலந்த ஒரு கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இதை வந்து சாப்பிட போகிறோம். பாருங்கள் இது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் ஆற விட்டுட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற சாக்கோ சிப்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் கெட்டி ஆகிடும். ஸோ நோ ப்ராப்ளம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.